வெல்கம் டு தாராஸ் வேர்ல்ட். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா 1.82 பரிமாணம் உள்ள அளவுகள், பரிமாணமற்ற அளவுகள், பரிமாணத்தின் ஒரு படித்தான நெறிமுறை. ஓகே, இதுல பரிமாணங்களை பொறுத்து நம்ம இயற்பியல் அளவுகளை 4 வகைகளா பிரிக்கலாம். ஓகே, பரிமாணங்களை பொறுத்து எப்படி 4 வகைகளா பிரிக்கலாம்னா, அதாவது என்ன பேசிஸ்ல பிரிக்காங்கன்னா மாறிகள், மாறிலிகள். ஓகே, இந்த 2 வார்த்தைகளை வச்சுதான் என்ன செய்யறாங்கன்னா 4 பிரிவுகளா பிரிக்கிறாங்க. மாறிகள் ஃபர்ஸ்ட், மாறிலிகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மாறினா என்னன்னா மாறிக்கிட்டே இருக்கும், அந்த வேல்யூஸ் என்ன இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுதான் என்னன்னு சொல்றேன்னா மாறிகள் சொல்றோம். ஓகே, ஒரு இயற்பியல் அளவோட அளவு மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை என்ன செய்யணும், மாறிகள் சொல்றோம். மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, தென் மாறிலினா என்னன்னா கான்ஸ்டன்ட். ஓகே, அந்த அளவு என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஓகே, அந்த அளவோட மதிப்பு என்ன செய்யாது, மாறவே மாறாது. ஸோ அதனாலதான் என்ன சொல்றோம், மாறிலி. ஓகே, கான்ஸ்டன்ட் அப்படி சொல்றோம். ஓகே ஓகே ஸோ இப்போ பரிமாணங்களை பொறுத்து எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். இயற்பியல் அளவுகளை பரிமாணம் உள்ள மாறிகள், பரிமாணமற்ற மாறிகள். ஓகே, ஸோ இப்போ மாறிகள்ல பிரிச்சிருக்கிறது பரிமாணம் இருந்துச்சுன்னா அதை பரிமாணம் உள்ள மாறிகள்னு சொல்றோம். பரிமாணம் இல்லைன்னா பரிமாணமற்ற மாறிகள்னு சொல்றோம். ஓகே, அதாவது அந்த மாறிகளுக்கு டைமென்ஷன் இருந்துச்சுன்னா பரிமாணம் உள்ளது, டைமென்ஷன் இல்லைன்னா பரிமாணமற்ற மாறிகள். இது ஃபர்ஸ்ட் 2 டைப். ஓகே, தென் நெக்ஸ்ட் 2 டைப் என்னன்னா மாறிலிகளை பொறுத்து. மாறிலிகள் எப்படி, பரிமாணம் உள்ள மாறிலிகள், பரிமாணம் மற்ற மாறிலிகள். மாறிலிகளை 2 டைப்பா பிரிக்கணும். பரிமாணம் உள்ள மாறிலிகள், பரிமாணம் மற்ற மாறிலிகள். ஓகே, ஸோ இப்படி 4 டைப் இருக்கு. அதாவது என்னெல்லாம், பரிமாணம் உள்ள மாறிகள், பரிமாணமற்ற மாறிகள். தென் தேர்ட் டைப் என்னன்னா பரிமாணம் உள்ள மாறிலிகள், பரிமாணம் மற்ற மாறிலிகள். ஓகே, அதாவது மாறிகளுக்கு பரிமாணம் உள்ள, பரிமாணமற்ற போடணும். அடுத்து மாறிலிகளுக்கு என்ன போடணும், பரிமாணம் உள்ள, பரிமாணமற்ற போடணும். ஓகே ஓகே ஒன் பை என்ன பார்க்கலாம். பரிமாணம் உள்ள மாறிலிகள். பரிமாணம் உள்ள மாறிலிகள்னா என்னன்னா, எந்த ஒரு இயற்பியல் அளவும் பரிமாணத்தையும் மற்றும் மாறுபட்ட மதிப்புகளையும் பெற்றிருக்கும். மாறுபட்ட மதிப்புகள்னா அதனோட மாறினாலே என்னன்னு பார்த்தோம், மாறிக்கிட்டே இருக்கும். அதனோட வேல்யூ என்ன செய்யும், மாறுபட்டுட்டே இருக்கும். ஓகே, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு இயற்பியல் அளவும் பரிமாணம் இருக்கு, தென் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, இயற்பியல் அளவும் பரிமாணத்தையும் மாறுபட்ட மதிப்புகளையும் பெற்றுள்ளதோ அவை தான் என்ன சொல்றோம், பரிமாணம் உள்ள மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. Can you understand? ஓகே, ஸோ பரிமாணம் இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கும் மதிப்பு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா பரப்பு. ஓகே, ஸோ அந்த பரப்பளவு மாறக்கூடியது. ஓகே, இடத்தை பொறுத்து ஒவ்வொரு அந்த இடத்துக்கு ஏற்ப அதனோட பரப்பளவு மாறக்கூடியது. ஓகே, தென் கனளவும் அப்படிதான். தென் திசைவேகம் போகக்கூடிய ஸ்பீடை பொறுத்து அதனோட திசைவேகம் மாறக்கூடியது. ஓகே, தென் நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய அளவுகள் இருக்கக்கூடிய நிறைய இயற்பியல் அளவுகள் எந்த இயற்பியல் அளவுகள்ல அதாவது பரிமாணத்தையும் மாறுபட்ட மதிப்புகளையும் கொண்டிருக்கோ இது அவ்வளோ என்னன்னா பரிமாணம் உள்ள மாறிகள் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் பரிமாணமற்ற மாறிகள். பரிமாணமற்ற மாறிகள் என்னது, இதுக்கு பரிமாணம் இருக்காது, ஆனா மாறிக்கிட்டு இருக்கும். அதனோட மதிப்புகள் எப்படி இருக்கும், மாறிக்கிட்டு இருக்கும். ஓகே, எந்த இயற்பியல் அளவுகள் பரிமாணம் இருக்காது, பரிமாணமற்றது. ஓகே, பரிமாணம்னா என்னது, டைமென்ஷன் இருக்காது. ஓகே, அதாவது டிஃபரெண்ட் ஆக்சிஸ் இருக்காது. பரிமாணமற்று ஆனால் மாறுபட்ட மதிப்புகளை கொண்டுள்ளதோ அவை பரிமாணமற்ற மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. இந்த ஒரு வேர்ட்ல இருந்தே என்ன செய்யலாம், அந்த டெஃபினிஷன் நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகே, பரிமாணமற்றது ஆனா மாறக்கூடிய மதிப்புகளை மாறிக்கிட்டே மாறுபட்ட மதிப்புகளை உடையது. ஓகே, மதிப்புகளை கொண்டுள்ளதோ அவை பரிமாணமற்ற மாறிகள் என அழைக்கப்படுகின்றன. ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா ஒப்படர்த்தி, திரிபு, ஒளி விலகல் எண். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் என்ன செய்யாது, டைமென்ஷன் கிடையாது, ஒளி விலகல் எண். ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் என்ன கிடையாது, டைமென்ஷன், பர்டிகுலர் டைமென்ஷன் கிடையாது. ஆனா என்ன செய்யும்னா இதனோட மதிப்புகள் மாறக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒப்படத்தின் என்னன்னா பொருளின் அடர்த்தி டிவைடட் பை 4 டிகிரி செல்சியஸ் நீரின் அடர்த்தி. ஓகே, இது இந்த ஒப்படர்த்தி இந்த அடர்த்தி, இந்த பொருளோட அடர்த்தியும் நீரோட அடர்த்தி 4 டிகிரி செல்சியஸ் நீரின் அடர்த்தியை பொறுத்தது தான். இதுக்கு டைமென்ஷன் கிடையாது.
ஆனா அந்த அடர்த்தியோட மதிப்பு என்ன செய்யும், மாறக்கூடியது. ஓகே, இதே மாதிரி தான் திரிபு ஒளிவிலகல் எண். இதே மாதிரி சில அளவுகளுக்கு வந்து பரிமாணம் கிடையாது, ஆனா அதனோட மதிப்புகள் வந்து எப்படி இருக்கும், மாறக்கூடியதா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்ன சொல்லணும்னா பரிமாணமற்ற மாறிகள். ஓகே, ஸோ இப்போ மாறக்கூடிய மதிப்புகள்லையும் பரிமாணம் உள்ளதும் இருக்கு, பரிமாணமற்றதும் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் டைப் பார்க்கலாம். தேர்ட் டைப் வந்து மாறிலிகள். மாறிலிகள் டிபெண்ட் பண்ணது. ஓகே, தேர்ட் அண்ட் ஃபோர்த் வந்து மாறிலிகள், கான்ஸ்டன்ட் வேல்யூ, மாறிலி. ஓகே, கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இப்போ சொல்லுங்க பரிமாணம் உள்ள மாறிலிகள். இதுல இருந்து நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இதுக்கு வந்து பரிமாணம் இருக்குது, ஆனா என்னது, மாறாது, நிலையான மதிப்பு உடையது. மாறிலி இல்ல, ஸோ இப்போ நிலையான மதிப்புடையது. ஸோ இதுல இருந்து என்ன டெஃபினிஷன் எழுதிடலாம், எந்த இயற்பியல் அளவுகள் பரிமாணம் இருக்கு, நிலையான மதிப்பை பெற்றுள்ளதோ, மாறிலி இல்ல, ஸோ இப்போ நிலையான மதிப்பு தான் இருக்கும். ஓகே, நிலையான மதிப்பு பெற்றுள்ளதோ அவை பரிமாணம் உள்ள மாறிலிகள் என அழைக்கப்படுகிறது. ஓகே, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஈர்ப்பியல் மாறிலி, பிளாங்க் மாறிலி, இதே மாதிரி மாறிலிகளை வந்து எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஓகே, இதெல்லாம் டீப்பா வந்து நீங்க வந்து இந்த மாறிலிகள் வந்து நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது புக்ஸ்ல வந்து படிப்பீங்க. ஸோ அப்போ அதுல வந்து அதுல பரிமாணத்தோட வந்து அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ வந்து நீங்க டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து எக்ஸாம்பிளுக்கு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி உங்களோட புக் பேக் சைடில் வந்து அதாவது பேஜ் நம்பர் 297 வந்து நிறைய மாறிலிகள் மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஓகே, மாறிலிகள் மதிப்பும் கொடுத்துருக்காங்க. ஓகே, பார்த்துக்கோங்க, பேஜ் நம்பர் 297 இருக்கு. ஓகே, அதாவது சுருள் மாறிலி, பொது ஆய்வு மாறிலி. ஓகே, ஸோ இந்த மாதிரியான மாறிலிகள்லாம் என்னது, பரிமாணம் உள்ள மாறிலிகள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பரிமாணமற்ற மாறிலிகள். பரிமாணமற்ற மாறிலிகள் அப்படின்னா இதுல இருந்து சொல்லிடலாம், இதுக்கு வந்து பரிமாணம் இருக்காது. ஓகே, அதாவது டைமென்ஷன் இருக்காது. தென் என்னது, நிலையான மதிப்புகளையும் பெற்றிருக்கும். ஓகே, ஒரு மாறிலி பரிமாணமற்ற நிலையான மதிப்பை பெற்றிருப்பின் அவை என்னது, பரிமாணமற்ற மாறிலிகள் எனப்படும். ஓகே, இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன வரும், பையோட மதிப்பு ஆயிலர் எண், ஈனானது ஆயிலர் எண். இந்த மாதிரி அளவுகளோட மதிப்புகளுக்கெல்லாம் என்னது, பரிமாணம் கிடையாது. பட் இதனோட வேல்யூஸ் என்னது, ஃபிக்ஸடா இருக்கும். பையோட மதிப்பு என்ன, 3.18, isn't it? ஓகே, ஸோ இதோட வேல்யூஸ்லாம் ஃபிக்ஸடா இருக்கும். பட் இதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து கிடையாது. ஓகே, பரிமாணம் வந்து கிடையாது. ஓகே, சாரி, இதுல வந்து பையோட மதிப்பு என்னன்னா 3.14 அல்லது என்னன்னா 22/7. இது வந்து நம்ம ப்ராப்ளத்துல எல்லாம் பையோட மதிப்பு சப்ஸ்டியூட் பண்ணணும்ல, 22/7 சொல்லிட்டு மேக்ஸ்ல எல்லாம். ஓகே, ஸோ அந்த மதிப்பு, இந்த பையோட வேல்யூ வந்து எப்பவுமே நிலையான மதிப்பாக தான் இருக்கும் இந்த மதிப்பு. மற்றும் இதுக்கு வந்து பரிமாணம் கிடையாது. ஸோ இது போன்ற மதிப்புகள் இது போன்ற மதிப்புகள்லாம் என்னன்னா பரிமாணமற்ற மாறிலிகளின் அளவுகள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா பரிமாணங்களின் ஒரு படித்தான நெறிமுறை. பரிமாணங்களின் ஒரு படித்தான நெறிமுறைனா என்னன்னா, இப்போ ஒரு சமன்பாடு இருக்குன்னா அந்த சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளோட பரிமாணங்களும் சமமா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு படித்தான நெறிமுறைனா என்னது, ஒரு சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் பரிமாணங்களும் சமமா இருந்ததுன்னா அந்த சமன்பாடு வந்து எப்படி உடையது, ஒரு படித்தான நெறிமுறை உடையது. ஓகே, இங்க பாருங்க, பரிமாணங்களின் ஒரு படித்தான நெறிமுறைப்படி ஒரு சமன்பாட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பின் பரிமாணங்களும் சமமாகும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் மூலமா பார்க்கலாம். இது ஒரு சமன்பாடு, v squared is equal to u squared plus 2as. இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனோட தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, equation of motion third one. Okay, v squared is equal to u squared plus 2as. இந்த சமன்பாட்டில் வந்து v squared, u squared, 2as இந்த மூணு உறுப்போட பரிமாணங்களும் எப்படி இருந்துச்சுன்னா l power 2 t power minus 2 square bracket of l power 2 t power minus 2. இந்த மூணு உறுப்புமே இந்த அளவுக்கு வந்து சமமா இருந்துச்சு. இந்த பரிமாணத்துக்கு வந்து சமமா இருக்கும். ஓகே, ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்னது, இது வந்து ஒரு படித்தான நெறிமுறை உடையது. ஓகே, இது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். v squared is equal to u squared plus 2as. இதுல வந்து v squared, அதாவது வீணா என்னன்னா இறுதி திசைவேகம். ஓகே, இறுதி திசைவேகம் என்னது, திசைவேகத்துக்கு நம்ம என்ன வேல்யூ கண்டுபிடிச்சு என்ன பரிமாணம் கண்டுபிடிச்சிருக்கோம், l t power minus 1 ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் l t power minus 1. அதுக்கப்புறம் இதுல உள்ள ஸ்கொயர் போட்டிருக்கோம், is equal to u squared என்னன்னா, அதாவது u என்னன்னா தொடக்க திசைவேகம். தொடக்க திசைவேகத்தோட வேல்யூ என்னது,
தட் இஸ் திசைவேகத்தோட பரிமாணம் என்னது எல் டி பவர் மைனஸ் 1. இதுலேயே ஸ்கொயர் இருக்கு, ஸோ அதனால என்னது ஸ்கொயர். இது இறுதி திசைவேகம், இது தொடக்க திசைவேகம், ரெண்டுமே திசைவேகம் தான். ஸோ அதனால திசைவேகத்துள்ள பரிமாணத்தை வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகே, பிளஸ் 2a. ஏனானது முடுக்கம், ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ எல் டி பவர், அதனோட பரிமாணம் என்னன்னா எல் டி பவர் மைனஸ் 2. ஓகே, அடுத்து எஸ். எஸ் என்னன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது, அது லென்த். ஓகே, அதாவது ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஓகே, அதாவது இரு புள்ளிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு தான். ஓகே, ஸோ அதனால் அதை வந்து இப்போ நீளத்தில் தான் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ நீளத்துக்கு வந்து பரிமாணம் என்னது எல். ஸோ ஸ்கொயர் பிராக்கெட் ஆஃப் எல். ஓகே, இதை வந்து ஸ்கொயர்டை வந்து உள்ளுக்கு எடுங்க. ஸோ எல் பவர் 2 டி பவர் மைனஸ் 1 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ -1 into -2 வரும், இஸ் ஈக்குவல் டு here எல் பவர் 2 டி பவர் -1 into -2 பிளஸ் 2. இங்கே எல் பவர் 1 இருக்கு, இங்கே எல் பவர் 1 இருக்கு. ஸோ ரெண்டையும் நமக்கு கூட்டும் போது என்ன கிடைக்கும், எல் பவர் 2 கிடைக்கும், தென் டி பவர் -2. ஓகே, இங்கே பாருங்க, இப்போ வந்து 3 பரிமாணமும் நமக்கு வந்து 3 உறுப்புகளில் உள்ள பரிமாணமும் நமக்கு வந்து ஒரே பரிமாணமாக கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ அப்போ இது வந்து இந்த சமன்பாடு என்னது, ஒரு படித்தான நெறிமுறை உடையது. ஓகே, இதோட 1.82 பிரிவு வந்து முடியுது. ஓகே, தேங்க்யூ.